கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மையும் நாம் தொழுத இந்த சுபஹ்னுடைய தொழுகையையும் நம்மிடத்திலிருந்து பரிபூர்ணமாக கபூல் செய்வானாக. நாம் தொழுத இந்த சுபஹ் தொழுகையின் பரக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய 4 வேளை பரலான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆபியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொழகக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்து நல்ல புரிவானாக. நம்முடைய வாழ்வில் நம்மை சூழ்ந்திருக்கிற ஆபத்துகள், பலா முசீபத்துகள், நோய் நொடிகள் அனைத்தையும் நம்மை விட்டும் நீக்கி எல்லா விதமான நல்ல பாக்கியங்களையும் நிரப்பமாய் பெற்று வாழக்கூடிய நல்ல மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவரையும் சேர்த்து நல்லருள் புரிவானாக. காலம் காலம் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவோடு வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் நமது வாரிசுகளுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் என்று சொன்னால் நமக்கு நினைவு வரக்கூடிய ஒரு நபர் என்று சொன்னால் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹுவை போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேலும் 3 பெண் மக்கள் இருந்தார்கள். ஜைனப் ரலியல்லாஹு, ருக்கையா ரலியல்லாஹு, உம்மு குல்சும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்று 4 பெண்மணிகளை, 4 பெண் மக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றிருந்தார்கள். இதுல ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெண்மணியினுடைய வாழ்க்கை வரலாறை, அவர்களுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஒரு சுருக்கமான படிப்பினையை நாம் இந்த குறுகிய நேரத்தில் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாகவே ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய வரலாறு எல்லா இடங்களிலேயும் பரவலாக பேசப்பட்டு நமக்கு மத்தியில் நினைவில் இருக்கக்கூடிய ஒரு வரலாறு. ரசூலுல்லாஹுடைய முதல் மகள் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிறந்த முதல் மகள் ஜைனப் ரலியல்லாஹு. அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று ஒரு வார்த்தையில் சொல்லணும்னு சொன்னா, வெறும் சோதனை கஷ்டங்களை தவிர அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்தோஷமான தருணங்களாக எதையுமே பார்த்ததில்லை. எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா, ஒரே காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத் மட்டுமே. ரசூலுல்லாஹ் நபியாக வந்ததன் காரணமாக அவர்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே எந்த சந்தோஷமும் இல்லாமல், எந்த ஆசாபாசங்களும் இல்லாமல் கடந்து சென்றது என்றுதான் சுருக்கமாக அவர்களுடைய வரலாறை நாம் சொல்லணும். ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா ரலியல்லாஹுடைய சகோதரியின் மகனுக்கு திருமணம் செய்து கொடுத்திருந்தார். கதீஜா ரலியல்லாஹு தன்னுடைய மகளை தன்னுடைய சகோதரியின் மகனுக்கு திருமணம் செய்து கொடுத்திருந்தார்கள். அவருடைய பெயர் அபுல் ஆஸ். அந்த அபுல் ஆஸ் என்பவர் நீதமான ஒரு மனிதர். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. மிக நீதமான நல்ல ஒரு மனிதராக இருந்தார். ரசூலுல்லாஹ் தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுத்திருந்தார்கள். வியாபாரத்திற்காக வேண்டி பயணம் செய்து சென்றிருக்கிற நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அபுல் ஆஸ் இல்லை. ஆனால் ஜைனப் ரலியல்லாஹு தன்னுடைய தந்தையை கொண்டு ஈமான் கொண்டு விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறார்கள். அபுல் ஆஸ் வியாபாரத்துக்கு சென்று விட்டு மீண்டும் திரும்பி வந்திருக்கிற பொழுது தன்னுடைய மாமனார் தாங்கள் வணங்கக்கூடிய கடவுளுக்கு மாற்றமான கொள்கையை சொல்லி கொண்டிருக்கிறார். தன்னுடைய குடும்பத்தார்களே அதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். மனைவி ஜைனப் ரலியல்லாஹு ஈமான் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி சூழ்நிலையில அபுல் ஆஸ் ஊருக்கு வருகிறார். வந்தவுடன் ஹஜ்ரத் ஜைனப் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய தந்தை இறுதி தூதர், அவருக்கு வேதம் வருகிறது, நீங்கள் அவரை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது அவர் ஈமான் கொள்ள மறுத்து விட்டார். அதற்கான காரணத்தை மிக சுருக்கமாக அவர் சொல்லும் பொழுது என்ன சொன்னார்னு சொன்னால், உன்னுடைய தந்தை, அதாவது என்னுடைய மாமனார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொய்யர் அல்ல. அவர் சொல்லக்கூடிய செய்தி உண்மையான செய்திதான். இருந்தாலும் கூட ஒரு பெண் ஒரு பெண்ணுடைய பேச்சை கேட்டு காலம் காலமாக வணங்கி வந்த என்னுடைய கடவுள் கோட்பாட்டை நான் விட்டுவிட மாட்டேன். எனவே நான் ஈமான் கொள்ள போவதில்லை. அதுக்கு என்ன காரணம்? நீ எனக்கு முன்னால் ஈமான் கொண்டதுதான் காரணம் என்று சொல்லி அவர் கடைசி வரை ஈமான் கொள்ளவில்லை. ஹிஜ்ரத்திற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்புகிற பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு கிளம்பினார்கள். ஜைனப் ரலியல்லாஹுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ருக்கையா ரலியல்லாஹு கிளம்பினாங்க. உம்மு குல்சும் ரலியல்லாஹு கிளம்பினாங்க. எல்லாரும் கிளம்பி ஹிஜ்ரத்திற்காக வேண்டி சென்று விட்டார்கள். ஆனால் கை குழந்தையோடு ஜைனப் ரலியல்லாஹு அபுல் ஆஸினுடைய மனைவி அங்கே நிற்கிறார். அனுமதி கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், உன்னுடைய கணவரோடு சேர்ந்து இரு என்று சொல்லிவிட்டு மகளை விட்டு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்திற்காக வேண்டி கிளம்பினார்.
ஹிஜ்ரத் செய்து வந்ததற்கு பின்னால் பத்ருடைய போர்க்களம் ஹிஜ்ரி 2. பத்ருடைய போர்க்களத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து எதிரி படையில அபுல் ஆஸ் நிற்கிறார், மருமகன் எதிரி படையில் இருக்கிறார், மாமனார் இந்த பக்கம் இருக்கிறாங்க. போர்க்களத்தில் சந்திக்கப்படுகிறது. அந்த போர்க்களத்திலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் அந்த அபுல் ஆஸை சிறை பிடித்து கொண்டு வருகிறார்கள். கைதியாக, தன்னுடைய மருமகன் கைதியாக தனக்கு முன்னால் நிறுத்தப்பட்ட பொழுது ஜைனப் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்கன்னா, தன்னுடைய தாய் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அணிந்திருந்த ஒரு மாலையை கொடுத்து அனுப்பி, இந்த மாலையை வைத்துக் கொண்டு அதற்கு பகரமாக என்னுடைய கணவரை விட்டுவிடுங்கள் என்று அபுல் ஆஸினுடைய சகோதரரை அனுப்பி வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாலையை பார்த்து தேம்பி தேம்பி அழுதார்கள். காரணம், மௌத்து வரைக்கும் அவர்களால் மறக்க முடியாத ஒரு பெண்மணி ஹதீஜா ரலியல்லாஹு. அந்த ஹதீஜாவுடைய மாலையை பார்த்தவுடன் நபியால் தாங்க முடியவில்லை, தேம்பி தேம்பி அழுது சஹாபாக்களை அழைத்து கேட்கிறார்கள், நாம் நிறைய பேரை நாம் விடுதலை செய்தோம், அந்த மாதிரி விடுதலை செய்யலாமா என்று கேட்ட பொழுது சஹாபாக்கள் அனுமதி கொடுக்கிறார்கள். அபுல் ஆஸை அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உத்தரவு சொன்னாங்கன்னா, இந்த மாலையை பத்திரமாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய அன்பு மனைவி ஹதீஜாவுக்கு சொந்தமானது. ஆனால் உங்களை நான் விடுதலை செய்கிறேன், நீங்கள் ஊருக்கு போனவுடன் என்னுடைய மகளை திரும்ப அனுப்பிவிட வேண்டும் சொல்றாங்க. திரும்பவும் மதீனாவுக்கு நீங்கள் அனுப்பிவிட வேண்டும். சரின்னு சொன்னா விடுதலை செய்கிறேன் என்று சொல்லி அந்த நிபந்தனையின் பெயரில் ஜைனப் ரலியல்லாஹு மீண்டும் மதீனாவிற்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் பெரும் பெரும் சஹாபாக்களில் நிறைய நபர்கள், நிறைய சாலிஹான சஹாபாக்கள் ஜைனப் ரலியல்லாஹுவை பெண் கேட்டார்கள். அவர்களை திருமணம் செய்து கொள்வதற்காக வேண்டி பெண் கேட்டு 1 அல்ல 2 அல்ல 7 வருடம் தன்னுடைய காஃபிரான, தன்னுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அபுல் ஆஸுக்காக வேண்டி காத்திருந்து தனிமையிலேயே வாழ்ந்தார்கள் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். 1 அல்ல 2 அல்ல கை குழந்தையோடு 7 வருஷம் காத்திருந்தார்கள். 7 வருஷத்துக்கு பின்னாடி இதே அபுல் ஆஸ் என்ன செய்கிறார்னா, இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக, முஸ்லிம்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக மக்காவில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுடைய செல்வங்களை எல்லாம், காசுமணங்களை எல்லாம் வாங்கி கொண்டு சிரியாவுக்கு வியாபாரம் செய்வதற்காக வேண்டி செல்லுகிற வழியில சஹாபாக்களால் கைது செய்யப்பட்டு மீண்டும் மதீனாவிற்கு அழைத்து வரப்படுகிறார். மதீனாவுக்கு வர்ற நேரத்துல சஹாபாக்களிடத்திலிருந்து தப்பித்து ஜைனப் ரலியல்லாஹுடைய வீட்டிற்குள்ளால் வருகிறார். வந்து கேட்கிறார், உங்களுடைய கணவரை காப்பாற்றுங்கள், மக்காவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய செல்வமும் அதில் இருக்கிறது, எனக்கு அடைக்கலம் தாருங்கள், என்னை விட்டால் கொன்று விடுவார்கள், எனக்கு செல்வமும் வேண்டும், நான் மீண்டும் மக்காவுக்கு செல்ல வேண்டும். ஜைனப் ரலியல்லாஹு தன்னுடைய தந்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, என்னுடைய கணவருக்கு நான் பாதுகாப்பு அளித்து விட்டேன், அபயம் அளித்து விட்டேன், நீங்களும் அவரை பாதுகாத்து மீண்டும் அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் அனுமதி கேட்கிறார்கள். உங்களுடைய மகள் ஜைனப் யாருக்கு அடைக்கலம் அளித்து விட்டாரோ அவர்களுக்கு நாங்களும் பாதுகாப்பு அளிப்போம் என்று கஷ்டப்பட்டு பிடித்து வந்த அந்த செல்வங்களையும் அந்த மனிதர் அபுல் ஆஸையும் மீண்டும் விடுதலை செய்து மக்காவிற்கு அனுப்பி வைத்தார்கள். அப்பொழுதும் ஜைனப் ரலியல்லாஹு கேட்பாங்க, இப்பொழுதாவது ஈமான் கொண்டு எங்களோடு சேர்ந்து விடலாமே என்று கேட்ட பொழுது அவர் மறுத்துவிட்டு மக்காவிற்கு சென்று விடுகிறார். மக்காவிற்கு சென்று சம்பந்தப்பட்ட எல்லா நபர்களிடத்திலேயும் பொருளை பங்கீட்டு செய்துவிட்டு மீண்டும் மதீனாவிற்கு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட 7 மாதங்களிலிருந்து 1 வருடம் வரை இருவரும் சேர்ந்து வாழ்ந்தார்கள். அதற்கு பின்னால் அந்த அபுல் ஆஸ் அவர்கள் மரணிக்கிறார். இப்ப ஒட்டுமொத்த திருமண வாழ்க்கை என்று பார்த்தோம்னு சொன்னா, அவர்கள் ஈமான் கொள்வதற்கு முன்னால் 2 வருஷம் வாழ்ந்தாங்க. ஈமான் கொண்டதற்கு பின்னால் ஜைனப் ரலியல்லாஹு ஈமான் கொண்டிருக்கிறார்கள், கணவர் இஸ்லாம் ஆகவில்லை. இதே நிலையில 15 வருஷ வாழ்க்கை, அதிலேயும் 7 வருஷம் பிரிந்தே இருந்தார்கள். 7 வருஷம் பிரிந்திருந்தாங்க. சேர்ந்து 1 வருஷத்திற்குள்ளே ஹஜ்ரத் அவருடைய கணவரும் வஃபாத்தாக விடுகிறார். இப்படியாக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அவர்களுக்கு பெரிய அளவில் எந்த ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்காமல் இருந்தது. நாம் கவனிக்கிறோம், மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் வேறு திருமணம் செய்திருக்கலாம். ஆனாலும் கூட அல்லாஹ்விற்காக வேண்டி, தான் கொண்ட ஈமானுக்காக வேண்டி, தன்னுடைய தந்தையினுடைய அந்த ஈமானுக்காக வேண்டி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி அவர்கள் தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் தியாகம் செய்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால் ஒரு சில காலத்தில் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹுடைய வஃபாத்தின் பொழுது ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தவிர வேறு யாரும் ஹயாத்தாக இல்லை. அதற்கு பின்னால் அவர்களும் மரணிக்கத்தான் செய்தார்கள். ரசூலுல்லாஹுடைய காலத்திலேயே அவர்கள் இத்தனை சிரமங்களையும் பார்த்துவிட்டு மரணிக்கவும் செய்தார்கள். நாம் இந்த வரலாறை நினைவு கூறுவதற்கான காரணம் என்பது
தான் கொண்ட ஈமானுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் பட்ட அந்த சிரமங்களை நம்முடைய குடும்ப வாழ்க்கையோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். துன்யாவா ஈமானா என்று வருகிற பொழுது துன்யாவுக்காக வேண்டி ஈமானை சமரசம் செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் நம்மில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த படிப்பினையாக ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. தான் கொண்ட ஈமானுக்காக வேண்டி தன்னுடைய தந்தையின் அந்த கொள்கை கோட்பாட்டுக்காக வேண்டி ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அல்லாஹ்வுக்காக வேண்டிய அவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். எல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இது போன்ற நல்ல வரலாறுகளையும் அது சொல்லக்கூடிய நல்ல படிப்பினைகளையும் மனதில் ஏந்தி காலமெல்லாம் ஈமானை முற்படுத்தக்கூடிய நல்லொரு மக்களாக, ஈமானுக்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடிய நல்லதொரு முஸ்லிம்களாக முஸ்லிம்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி தந்து நல்லதொரு புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.